நினச்ச நேரத்தில் நினச்சதெல்லாம் எடுத்துங்கிறது எந்த நேரம் காலம் நேரம் எதுவுமே பார்க்காம வாயில் என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் தூக்கி வாயில் போட்டுக்கிறது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக கோபத்தை உள்ளடக்கிறது. எரிச்சல் உணர்வோடவே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கும். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பண்ணி 0.1% கூட உஷ்ணமே குறையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வெதுவெதுப்பான சுடு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடல் சூடு நிறையா குறையும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீரல் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான உடல் உஷ்ணம் ஏற்படுறதுக்கான காரணங்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுக்கான தீர்வுகளும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காரணங்கள் பார்க்கும்போது, மோஷன் ட்ரபிள். யாருக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2 வேளை மோஷன் போகலையோ நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே உடம்பு சூடு வந்து கடுமையான உடம்பு சூடு இருக்கும். அடுத்தது நாள்பட்ட அல்சர் இருந்தாலும் அவங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ரொம்ப ஹீட்டான என்வரன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் போனாலும் சரி, சரியாக தாகத்துக்கு தண்ணி குடிச்சிங்கன்னா ஆகாது. குடிக்காமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் உடம்பு சூடு அதிகமாகும். அடுத்து வந்து தூக்க டிஸ்டர்பன்ஸ். யாருக்கெல்லாம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு வந்து இதாகும். மன உளைச்சல், கடுமையான மன உளைச்சல், குறிப்பாக கடுமையான கோபத்தை உள்ளடக்கிறது. எரிச்சல் உணர்வோடவே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். ரெண்டாவது, அதிகப்படியான மாஸ்டர்பேஷன், கைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். அதாவது அன்ஹெல்தி ஃபுட்ஸ், சத்துள்ள உணவுகளை சாப்பிடலன்னா சூடு அதிகரிக்கும். ஜங்க் ஃபுட்ஸ் கரெக்டாக வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துனாலும் உடல் சூடு அதிகரிக்கும். இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வரும் பாருங்க நிறையா. அடுத்து வந்து மொபைல்ஸ், நைட்டு சரியாக நேரத்துக்கு தூங்காமல் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கு, உழைப்புக்கேற்ற உணவும் சாப்பிட்றதில்ல, உணவை சாப்பிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி உழைப்பும் கொடுக்கறதில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஈட்டிங். நினச்ச நேரத்தில் நினச்சதெல்லாம் எடுத்துங்கிறது, எந்த நேரம் காலம் எதுவுமே பார்க்காம வாயில் என்னெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் தூக்கி வாயில் போட்டுக்கிறது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் நமக்கு எது பிரச்சனையோ, முதல்ல உடல் உஷ்ணங்கிறது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பண்ணி 0.1% கூட உஷ்ணமே குறையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதில் எது வந்து உங்களுக்கு அடிப்படை காரணமோ அந்த அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான மருத்துவம் எடுத்தால் மட்டும்தான் உடம்பு சூடு குறையும். இல்லைன்னா குறையவே குறையாது. அப்போது நமக்கு என்ன முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் எந்த காரணங்கள் என்னுடைய உடல் உஷ்ணத்தை அதிகரிக்குது அப்படிங்கிறத அடிக்கரு, அந்த கருவை கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இதில் எந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து இதில் வந்து நம்ம சஃபர் ஆகிருக்கும்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா அந்த நோயும் சரியாயிடும், உடல் உஷ்ணமும் சரியாக போயிடும். ஸோ விளைவு தான் வந்து உடல் உஷ்ணமே ஒழிய அடிப்படை காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். அப்போ உடம்பு சூடு குறைக்கிறதுக்கு என்ன வழி? எப்பவுமே வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க வெதுவெதுப்பான சுடு தண்ணி குடிங்க. வெதுவெதுப்பான சுடு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் சூடு நிறையா குறையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அது எல்லாருமே பண்ணுறது தான். சாப்பாட்டில் நாட்டு மாட்டு நெய்யை வந்து உருக்கி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுங்கிறது வந்து பெஸ்ட்டான சொல்யூஷன் வந்து இதுக்கு வந்து இது பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தலைக்கு குளிக்கிறது, யாருக்காவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீசிங், ஆஸ்துமா இருந்தால் அவங்க வந்து மேலுக்கு மட்டும் குளிங்க, தலைக்கு குளிக்க வேண்டாம். ஸோ 2 முறை தலைக்கு குளிக்கிறது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி எடுத்துக்கிறது. நிறைய பேர் இங்கே பண்ணுற தப்பு என்னென்னா பேதி எடுக்காமல் இருக்கிறது. அல்சர் இருக்கிறவங்க பேதி எடுத்துறாதீங்க, அல்சர் புண்ணு அதிகமாகிடும். அல்சர் இல்லாதவங்க நீங்கள் பேதி எடுக்கிறது ரொம்ப நல்லது. பேதி எடுத்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும். உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாதீங்க. நீர் காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க, கீரை வகைகளை சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இட்லி தோசை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சாப்பாடு சாப்பிட பார்க்குறங்க. இட்லி தோசை சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து ஹீட் அதிகமாக தான் ஆகும். என்ன சார் லூஸ்தனமாக பேசுகிறீங்க, இட்லி தோசை சாப்பிட்டா எப்படி ஹீட் அதிகமாகும்னா, தோசை தண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் தண்ணி தாகம் எடுக்குதா? அப்போ என்ன, தோசை உள்ளே போய் குடலை வந்து வறட்சி பண்ணுது, டீஹைட்ரேட் ஆகுது. அந்த டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட சொல்கிறது, மோர் நிறைய எடுத்துக்க சொல்கிறது, நெய் நிறைய எடுத்துக்க சொல்கிறது. நெய் தோசை சாப்பிட்லாமான்னு ஒரு கேள்வி வரும். நெய், இந்த தோசையில் நீர் சத்தே கிடையாது. அதில் நெய்யை லைட்டாக விட்டு சாப்பிட்டா மட்டும் நீர் சத்து வந்துடாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இட்லி தோசையெல்லாம் வந்து வாரத்துக்கு 1 முறை 2 முறை எடுங்க. முடிக்கும் 3 வேளையும் சாதம் சாப்பிடுங்க. சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சார் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குமே, அதில் நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரிய நாட்டுரக அரிசிகள் சாப்பிடுங்க. உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். மேலும் இந்த உடல் உஷ்ணம் சார்ந்து எங்ககிட்ட நீங்கள் ஏதாவது மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும், மருத்துவம் சார்ந்தப்பட வேணும்னா டிஸ்பிளே கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு போதுமான தகவல்கள் கிடைக்கும். உங்களுக்கு இது சம்மந்தமாக பாடி ஹீட்டு குறைக்கிறதுக்கு சம்மந்தமான ஏதாவது மருந்துகள், சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டனாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். மேலும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் அப்டேட்ஸுக்கு நீங்கள் வந்து யோகம் மீடியாவை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.